ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம யூடியூப்பில் சம்பளம் வரப்போகுது. நம்ம என்ன ஃபஸ்ட்டு நிராகரித்தவங்களுக்கெல்லாம் எவன்லாம் எப்பட்றா யூடியூப் சேனல் வச்சவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ. நான் நிறைய தோல்வி கஷ்டம் நிறைய பார்த்துருக்கேன். என்னை பார்த்து சி அப்படின்னு சொன்னவனுங்க தான் இந்த வீடியோ. நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் சம்பளம் வரப்போகுது, மானிட்டேஷன் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம்தான், நிறைய கடந்துட்டோம். இன்னும் 80% கடந்துட்டோம். இன்னும் 20%லாம். அந்த 20% கடக்கிறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை பார்க்கணும். சும்மா பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நான் போடுற கண்டென்ட் நல்லா இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எதை பார்க்க போகிறேன்னா, நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வியூவர்ஸில் 6 லட்சம் வந்திருக்கு. இதில் டோட்டலாக நான் ஆரம்பித்ததுலேருந்தே இப்போ 18 லட்சம் தான் வந்திருக்கு. அது 30 லட்சம் வரணும். சப்ஸ்கிரைபர் அதிகமாகவே இருக்குது. 6000 சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட 561 நான் 5861 அந்த நம்பரில் இருக்குது சப்ஸ்கிரைபர். இந்த வீடியோவுக்கு உங்ககிட்ட வர சொல்ல எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு தெரில. நிறைய பேர் எவனாடா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது வாட்ச் ஹவர்ஸ்லேயும் அதுலேயும் இப்போ தான் ஸ்டார்டிங். நான் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுறது. வாட்ச் ஹவர்ஸ் வீடியோஸ்லேயும் இப்போ தான் 100 ஹவரோ நான் வந்திருக்கு. இன்னும் 2900 வரணும் மானிட்டேஷன் ஆகணும்னா. அந்த மானிட்டேஷன் ஆகணும்னா நீங்கள் தான் அதை ஹெல்ப் பண்ணணும். நான் போடுற வீடியோ ஒன்றும் எனக்கு ஏன் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் போடுற கண்டென்ட்டு சரியில்லையா, இல்லை நான் போடுறதே நல்லா எடிட் பண்ணி போடலையா? இந்த வீடியோ பார்க்கணும் எடிட்டர் யாருன்னா இருந்தால் சம்திங் நான் நம்பர் கமெண்ட்டில் போடுறேன். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சேலரியோ அதுவும் சொல்கிறேங்க. நம்ம சேனலுக்கு எடிட்டர் தான் இல்லை, சும்மா நல்லா எடிட் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு, ஏங்க நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எடிட் பண்ண சும்மா ஃபோட்டோ தான் எடிட் பண்ணுவானுங்க. சும்மா வீடியோ இப்படி தான் எடிட் பண்ணும், இப்படி தான் இருக்கணும்லாம் நான் தெரிஞ்சல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு எடிட்டும் பண்ண தெரியாது. எடிட் பண்ண தெரிஞ்சால் சப்போஸ் நிறைய வந்திருக்கலாம். எனக்கு எடிட் பண்ண தெரியாததுனால இப்படி இருக்கோ என்னான்னு தெரியல. பார்ப்போம், எல்லாமே மேலே இருக்கும் பார்த்துப்பான். அதுமாரி தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இன்கம் எப்போ வரும்? இன்றைக்கி என்ன டேட்டு? 26 செப்டம்பர்னு நினைக்கிறேன், 24. இந்த டேட்டில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. இது எப்படி போகும் என்ன எதுன்னு தெரியாது. யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு தெரில. யூடியூப் இன்கம் இதுலேருந்து 3 மந்த்ஸில் வந்துச்சுன்னா நான் திருப்பியும் மொட்டை அடிக்கிறேன். நான் என் யூடியூப் இதுலேருந்து 3 மந்த்தில் க்ரோத் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இன்கம் க்ரோத் ஆகிடுச்சுன்னா 3 மந்த்ஸ்
இதுலேருந்து 90 நாட்கள் வச்சுங்களா. இந்த நாள்லேருந்து 90 நாள் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக திருத்தணி போயிட்டு மொட்டை அடிக்கிறேன். புரியுதுங்களா. எனக்கே என்னன்னே தெரில, மைண்டே ரொம்ப அப்செட் ஆகுது. நாம் இத்தனை வருஷமாக ஒரு 1.5 வருஷத்துலேயே இப்போ தான் 5000 சப்ஸ்கிரைபர், அதுவும் ஷார்ட்ஸ் மூலியம். சரி, சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, நம்ம அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுலாம் இல்லை. எனக்கு பிடிக்கும் உங்களுக்கோசம் இந்த வீடியோ. நிறைய யூடியூப் இன்கம் வரணும் நிறைய ஆசை. ஒரு டைம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா எடிட்டர், இதை பார்க்குறவங்க எடிட்டர் யாருன்னா இருந்தால் முதல்ல எனக்கு கால் பண்ணுங்க, என் நம்பர் தரேன். ஓகே, பாய். அம்முக்குட்டி அம்பிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. பாய்.